அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு ஆர்எஃப் ஃபேஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, பிரின்சஸ் கட்டிங் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே சாதா ப்ளவுஸ் பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் கிராஸ் கட்டிங் பார்த்தாச்சு. இப்போ பிரின்சஸ் கட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம எப்பவும் போல் நம்ம லைனிங் துணியை கைக்கு முதல்ல நம்ம அளவெடுத்துக்க போகிறோம். ஏற்கனவே நான் சாதா ப்ளவுஸ்க்கு மெஷர்மெண்ட் எப்படி போடணும், உடல் சுற்றளவு எப்படி போடணும் எல்லாமே நான் ஏற்கனவே போட்டதுனால இதை நம்ம மின்பாட்டு மட்டும் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். மற்றபடி கையும் சரி பேக் சைடும் சரி இது பிரின்சஸ் கட்டிங்கில் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். முன்பாட்டு மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் வரும். அதை மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி முன்பாட்டை நம்ம கட் பண்ணுறது, மெஷர்மெண்ட் இல்லாட்டாலும் நம்மளுக்கு அளவு தெரியாட்டாலும் நம்ம எப்படி நம்ம கட் பண்ணுறது அப்படின்றதையும், அப்படி சாதா சட்டையை வச்சுட்டு எப்படி பிரின்சஸ் கட்டிங் பண்ணுறது அப்படின்றதையும் பார்க்கலாம். இப்போது நம்ம வீடியோவில் நம்ம போட்ட மாதிரியே லைனிங் துணி தான், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைனிங் துணியை தான் உடல் சுற்றளவுக்கு சமமாக வச்சு நம்ம போடணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உடல் சுற்றளவு எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். இப்போ நம்ம 6 எடுத்திருக்கோம். அதனால் நம்மளுக்கு உடல் சுற்றளவு கண்டிப்பாக 22லேருந்து 25க்குள்ளே இருக்கும். நான் இப்போது டேப் எடுத்து அளந்து காட்டியிருக்கேன். 23 இருந்துருச்சு. அப்போ இதில் கரெக்டாக பாதிக்கு பாதின்னா 12க்கு வரும். நம்ம டாட் பிடிக்கணும், எல்லாம் செய்யணும். அதனால் நம்ம மடக்கி அதுக்கேற்ற மாதிரி நம்ம கோடு போட்டுக்கணும். 12க்கு நம்ம எடுத்திருக்கோம் நீளத்தை. ஸோ நீங்கள் பார்த்துருந்தா தெரியும். இதில் 1 இன்ச்சு நம்ம வச்சு எப்பவும் போல் நம்ம கட் பண்ண போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்பாட்டை மட்டும்தான் நான் இதில் விவரிக்க போகிறேன். மற்றபடி ஏற்கனவே நம்ம வீடியோவில் நல்லா தெளிவாக போட்டிருக்கோம் எப்படி எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும்னு. இப்போ பாருங்கள், களத்துக்கும் சரி நம்ம ஷோல்டருக்கும் சரி எப்படி போடணும், எப்படி நம்ம வெட்டணும் அப்படின்றத நான் ரொம்ப தெளிவாக நிறைய வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதனால் இதில் எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். இது முன்பாட்டு. இது சாதா கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் இதை எப்படி போடுறதுன்னு பாருங்கள். முன்பாட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் நம்ம பட்டி 3.5 இன்ச்சு இருக்கும். அப்புறம் நம்ம டாட் பிடிக்கிறது 2.5 இன்ச்சு இருக்கும். இதுக்கும் ஒவ்வொரு விதத்தில் மாறுபடும். இருந்தாலும் நம்ம 3.5 இன்ச்சு பட்டியும் 2.5 இன்ச்சு டாட் பிடிக்கிறது இருக்கும். அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு வைக்க போகிறோம். மொத்தம் 5 இன்ச்சு வரும். 6 இன்ச்சு நம்ம வைக்கிறோம். ஏன்னா ஏற்கனவே அதில் பட்டியில் டாட் பிடிச்சதை நம்ம அந்த எக்ஸ்ட்ரா மேலேயும் கீழமா இன்ச்சு வச்சுருக்கோம். அதனால் அந்த மெஷர்மெண்ட்டில் நம்ம அந்த 2.5 இன்ச்சுக்கு ஏற்ற மாதிரி அந்த சைடுலேருந்து 2.5 இன்ச்சை நம்ம அளந்து, நடுமத்திலையும் 2.5 இன்ச்சை அளந்து கரெக்டாக 7 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே டாட் பிடிச்ச மாதிரி இப்போ நம்ம தைக்க சொல்ல டாட் பிடிப்போம்ல, அதே மாதிரி டாட் பிடிக்கிற மாதிரி கரெக்டாக அந்த ஷோல்டருக்கு நேராக நடுமத்தி பாகத்தில் கரெக்டாக வரணும். இது கரெக்டாக 2.5 இன்ச்சு இருக்கணும் அந்த சைடு ஃபுல்லாக. அதுக்கப்புறம் உயரம் ஏற்கனவே 2.5 இன்ச்சு, கீழே வரும் 3.5 இன்ச்சு, மொத்தம் 6 இன்ச்சு வந்துடணும். அதுக்கப்புறம் நம்ம ஷோல்டர்கிட்ட நம்ம ஒரு டாட் பிடிப்போம்ல, அது எவ்வளோ டாட் பிடிப்போமோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அந்த அளவுக்கு நம்ம கோடு போட்டுக்கணும். கோடு போட்டுட்டு இப்போ கரெக்டாக 6 இன்ச்சு கரெக்டாக வந்த மாதிரி அதில் ஒரு ஜாயின் பண்ணிவிட்டு அங்கேருந்து இங்கே வரையும் அதில் அகலத்தையும் கூட்டி அதிலேருந்து குட்டியாக நம்ம அதை கட் பண்ண போகிறோம். ஏன்னா மேலேருந்து டாட்லேருந்து கரெக்டாக 5 இன்ச்சு 5 இன்ச்சுக்கு கரெக்டாக அகலத்தை கொண்டு வர போகிறோம். அதுக்கப்புறம் அதுலேருந்து சின்னதாக நம்ம டாட் பிடிக்கிற மாதிரி இங்கேருந்து அங்கே வரையும் நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ மெயின் இதுதான். இப்போ இந்த சைடில் நம்ம உடல் சுற்றளவு கரெக்டாக நம்ம 12 இன்ச்சு இதனால அதுலேருந்து நம்ம அதை கட் பண்ணிவிட்டு, இது எக்ஸ்ட்ரா துணி அதை கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம டாட் பிடிக்கிற லெவலுக்கே நம்ம கரெக்டாக அதை கட் பண்ண போகிறோம். அதே மாதிரி அதுலேருந்து நம்ம எப்படி டாட் பிடிப்போமோ அதே மாதிரி குட்டியான கட் பண்ண போகிறோம். மேலேருந்து நம்ம அப்படி கட் பண்ணுறத பாருங்கள், கீழே நல்லா அகலமாக வரும். அதை அப்படி கட் பண்ண சொல்ல அங்கேருந்து கொஞ்சம் சின்னதாக அதுக்கப்புறம் போடுவோம். நம்ம எப்படி டாட் பிடிப்போமோ அதே மாதிரி குட்டியோன்னு நம்ம அதை கட் பண்ணணும். கட் பண்ணி அதை எடுத்துக்கிட்டோம்.
இது வந்து மேல்பாட்டு மட்டும்தான். இது வந்து கீழ்பாட்டு வந்து அப்படி இருக்கணும். ஏன்னா மேல்பாட்டு 2 கீழ்பாட்டு 2 இருக்கும். ஸோ நம்ம மடக்கி வச்சுருக்கோம் அந்த இதில். அதனால் இது மேல்பாட்டுக்கு மட்டும் தான் நம்ம கட் பண்ணுறதுனால மேல்பாட்டை மட்டும் தான் எடுக்கணும். அந்த கீழ்பாட்டை நம்ம அது தொடவே கூடாது. அது அடுத்த தடவை பேக் சைடுக்கு நம்ம தனியாக அதை கட் பண்ணணும். இது மேல்பாட்டை சைடில் இது இப்போ கழுத்தை கட் பண்ணுறோம். கழுத்தை கட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துட்டு இப்போ வந்து மேல்பாட்டை பண்ணுறதுல அதை எடுத்து நம்ம வந்து வெளியே தனியாக வச்சிடுறோம். பிரின்சஸ் கட்டிங்க்கு பொதுவாக நம்ம வந்து மேல்பாட்டு மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். மற்றபடி கையோ இல்லை பேக் சைடோ எதுவும் சேஞ்ச் ஆகாது. அதனால் இதை அப்படியே நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கலாம். ஏற்கனவே கொக்கி பட்டியும் வி பட்டியும் ஏற்கனவே ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க அதில் பார்த்துக்கோங்க. இந்த சட்டைக்கு கொக்கி பட்டியும் வி பட்டியும் எல்லாமே ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்ட மாதிரி தான் வரும். வேறு எந்த ஒரு மாறுதலும் வராது. இப்போ பேக் சைடை நம்ம கட் பண்ண போகிறோம். பேக் சைடு எப்படி கட் பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு ஷோல்டரில் வந்து நம்ம வந்து மெஷர்மெண்ட் வச்சு அங்கேருந்து நம்ம வந்து கழுத்தை கட் பண்ண போகிறோம். இது வந்து ரவுண்டு கட்டிங்னாகவும் பண்ணிக்கலாம், இல்லை வந்து பா கட்டிங்காகவும் நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த உயரத்தை நம்ம வந்து அளக்க போகிறோம். கரெக்டான உயரம் இருக்கிறதுனால நம்ம அதை அப்படியே எடுத்து வச்சிடுறோம். இப்போது நம்ம வந்து தேவையான ப்ளவுஸுக்கு தேவையான எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ கழுத்துக்கு, அதுக்கப்புறம் கைக்கு, அதுக்கப்புறம் வந்து முன்பாகத்துக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் வந்து அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி பிரின்சஸ் கட்டிங் எப்படி தைக்க போகிறோம் அப்படின்றத நம்ம வந்து முன்பாகத்தை மட்டும் நான் வந்து ஃபஸ்ட்டு போட்டு காட்டுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பின்பாகத்தை அதுக்கப்புறம் நீங்கள் தைக்கிறது எப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு புரிகிற மாதிரி எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணுமோ அதே மாதிரி இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இந்த கிளாஸில் நான் எப்போவுமே சொன்ன மாதிரி தான் லைனிங் ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம வந்து துணியை வச்சு சாரீ துணியை வச்சு நம்ம கட் பண்ணணும். அதே மாதிரி தான் அந்த இதில் என்னென்ன இருக்கோ அதே மாதிரி தான் கட் பண்ணியிருக்கோம். பிரின்சஸ் கட்டிங்கை பொறுத்தவரையும் நம்மளுக்கு வந்து கொக்கி பட்டியும் வி பட்டியும் தான் வரும். நார்மலாக நம்ம வந்து முன்பாகத்தில் இருக்கிற பட்டி வந்து இதில் வந்து வராது. அதை நம்ம எப்படி தைக்கிறது அப்படின்றதையும் அதை எப்படி நம்ம வந்து லைனிங் போட்டு தைச்சா எப்படி இருக்கும் அப்படின்றதையும் இன்ஷா அல்லாஹ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதோட நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம வந்து கட்டிங் வந்து 3 விதமான கட்டிங்கை நம்ம பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு சாதா கட்டிங் பார்த்துருக்கோம், 2வது கிராஸ் கட்டிங் பார்த்துருக்கோம், 3வது பிரின்சஸ் கட்டிங் பார்த்தாச்சு. ஆனாலும் இந்த 3 கட்டிங்கில் இன்னும் வந்து தையலுக்கு வந்து எப்படி சொல்லி கொடுக்கணும் அப்படின்றத மெத்தடை நம்ம வந்து தைக்கிறத இது வரைக்கும் நம்ம பார்க்கல. இனி வரும் வீடியோவில் ஃபஸ்ட்டு சாதா கட்டிங் எப்படி தைக்கணும், கிராஸ் கட்டிங் எப்படி தைக்கணுன்றதையும் அதுக்கு எவ்வளோ இன்ச்சுக்கு தைக்கணும் அப்படின்றதையும் ரொம்ப தெளிவாக இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் நான் சொல்லுவேன். இப்போதைக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.